எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 425 சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா 582ன்னு கொடுத்தோம் ஒரு சிங்கிள் நம்பர் சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 52 பார்த்திங்கன்னா உள்ள வெளியே போயிடுச்சு சரிங்களா. நம்ம கொடுத்து ஏசிக்கு தான் வந்து நின்றுது. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே பிசிடி பார்த்திங்கன்னா 25 போயிடுச்சு. நம்ம 8 ஸ்ட்ராங் இருந்துச்சு சரிங்களா. நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் 8 3 இல்லாமல் கேம் இல்லாமல் மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஒரு நம்பர் கூட வரணும்பா. இது மட்டும் நம்ம 8 3 ஒரு நம்பர் வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு வின்னிங் கிடச்சிக்குமோ என்னன்னு தெரியல. ஆனால் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்களுக்கு போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிருக்கும். அதே மாதிரி பிசிக்கு ஒரு நம்பர் கொடுத்தோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா 32 சரிங்களா. நம்ம நீங்கள் கெஸ்ஸிங்னு பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு நம்ம பார்க்கும்போது 1 3 கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பிசியில் ஏதோ உனக்கு அமௌண்ட் வடிக்க போகுது. ஏன்னா பிசிக்கு 32 கொடுத்தனால வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு சேஞ்ச் நண்பா. போர்டு மட்டும் நம்ம சரியாக உட்கார வைக்கல. இந்த 582 கூட இந்த 25 எடுத்து போர்டில் சரியாக உட்கார நம்ம 25 எடுத்துமே அது சரியாக போர்டில் உட்கார வைக்கல சரிங்களா. ஏன்னா 5 2 எடுத்து நம்ம சரியான போர்டில் உட்கார வைக்கல. சரியான மிஸ்டேக் சரிங்களா. நாளைக்கு நான் எடுக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொறுப்புலேயே ஓடுறேன். இது எந்த போர்டில் வருதுன்னு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு சரிங்களா. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து சார்ட் மூலியமாக நம்பர் எடுப்போம். இனிமேல் நம்ம வழக்கம் போல் நம்ம மேக்ஸ் பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா மேக்ஸ் தான் நம்ம கை கொடுப்போம். நம்ம மேக்ஸில் வந்து நம்ம என்ன நம்பர் எடுவதோ அதை எடுத்து ட்ரை பண்ணுவோம். நான் கொடுக்குற நம்பர் 3 நம்பர் வந்து கண்டிப்பாக 2 நம்பர் பாஸ் ஆகிடும். ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணால் வின்னிங் வரும் சரிங்களா. சரி வாங்க நம்ம மேக்ஸ் கூட போயிடலாம். ஃபஸ்ட் நம்பர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 போர்டில் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஏன்னா அந்த கண்டினியூவாக ஒரு நம்பர் பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இந்த மெத்தடுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டிங்க. நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்ட்டு இருந்தாலும் ஒரு நம்பர் புதுசாக போகிற நண்பர்களுக்கு நான் வந்து சொல்லிடணும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டிங்கன்னா தான் நான் ஒரு குறிப்பிட்ட ட்ரிக்கெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க சரிங்களா. சரி வாங்க, இது புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு மெத்தட் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. மீது அடுத்த மெத்தடெல்லாம் வந்து மேக்ஸ் பார்த்துட்டு போயிடலாம் உள்ள. இப்போ இங்கே 2 இந்த 2 கணுவா, இங்கே 7, அடுத்து இங்கே 0க்கு இங்கே 5, இந்த 1க்கு இங்கே 1, அடுத்து 9க்கு இங்கே 4, அடுத்து 3க்கு இங்கே ஃபுல் வின்னிங் வந்து இருக்குது. அடுத்து இங்கே 2க்கு இங்கே 2 வந்து இருக்குது, 7 வந்து இருக்குது பவரில். இந்த 7க்கு இங்கே 2 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 7 100% சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே 9 இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா. அப்போ நாளைக்கு 9 இல்லைனா 4 இந்த 2லேருந்து ஒரு நம்பர் ஏதாவது ஒரு போர்டு உட்காருது சரிங்களா. அது எந்த போர்டுன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கொடுக்குற போர்டு அந்த நம்பர் உட்கார மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு போர்டு, இந்த நம்பரில் 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு போர்டில் உட்காந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பெட்டராக வின்னிங் வரும் சரிங்களா. சரி வாங்க நம்ம இன்னொரு வந்துப்பா மேக்ஸ் போயிடலாம் சரிங்களா. இப்போ இன்னும் ஃபுல் அண்ட் மேக்ஸ் தான். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம மெதுவாக சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும் சரிங்களா. அதனால் பாருங்கள், சிம்பிள் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 இதுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். அதனால் இங்கே 0 இருக்குல்ல, இருக்கிற நம்பரை டபுளாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 0 + 0வா, இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 வருமா நம்மளுக்கு. ஏன்னா 0 கூட 0 ப்ளஸ் 0 தானே. அப்போ 0க்கு பவர் 5. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 பாஸ் சரிங்களா. இப்போ அடுத்து ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏ போர்டு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறது. அடுத்து ஏ போர்டில் 5 இருக்குது. இப்போ 5 + 5 10, 10னா 1, அப்போ 1 பவர் 6. அடுத்த நாள் சொல்லிட்டு பாருங்கள், இந்த 5 எடுத்தோம். இந்த 5 எடுத்தாலுமே நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த 5 எடுத்தால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். அடுத்து இங்கே 8 இருக்குது. இப்போ ஏ போர்டில் 8னா இப்போ 8 + 8 நம்ம இருக்கிற நம்பர் டபுளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8 8 16, 16னா 1 + 6 நம்மளுக்கு 7. இப்போ 7 7க்கு பவர் 2. இங்கே பார்த்தீங்கன்னா 7 7க்கு பவர் 2ன்னு எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ். அடுத்து 4 இருக்குது. 4 + 4 நம்பர் 8. இப்போ 8 8க்கு பவர் 3. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 8 3 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நம்பர் ஏ போல் 8 இருக்குது. இப்போ 8 டபுளாக ப்ளஸ் பண்ணோம். இப்போ 8 + 8 16, 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. இப்போ 7 7க்கு பவர் 2. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர். இங்கே பார்த்திங்கன்னா 2 பாஸு, இங்கே 7 பாஸ். அடுத்து 2 இருக்குது. இப்போ 2 + 2 பார்த்தீங்கன்னா 4, 4க்கு பவர் 9. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு நம்பர் கரெக்டாக 4ஆம் நம்பர் பாஸ் சரிங்களா. இப்போ இங்கே 4 இருக்குது ஏ போர்டில். 4 + 4 பார்த்திங்கன்னா 8 நம்பர். 4 + 4 பார்த்திங்கன்னா 8, 8க்கு பவர் 3. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர். நம்ம ஏற்கனவே நம்பர் சொல்லியிருப்போம். 4 இல்லை 9 ஒரு நம்பரும், 8 3 இதில் வந்து ஒரு நம்பர் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏசிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வரும் சரிங்களா. இப்போ இன்னொரு மெத்தடு நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெத்தடு தான் சரிங்களா. இப்போ எப்படி நம்ம டபுளாக வந்து ஏ போர்டு டபுளாக ப்ரெஸ் பண்ணி உள்ள கேமுக்குள்ளே எடுத்து வந்துடுவோம். இப்போ அதே மாதிரி டி போர்டு, இப்போ டி போர்டு டபுளாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். நம்பர் இங்கே பார்த்திங்கன்னா 6 இருக்குது.
இப்போ 6 + 6 பார்த்தீங்கன்னா 12 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. இப்போ இந்த 3 என்ன பண்ணுறீங்கன்னா -4 நம்ம அந்த 4 வந்து காமன் எல்லாத்துக்கும் சரிங்களா. இப்போ மைனஸ் பண்ணால் 1 1 பவர் 6. அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 பர்சன்ட் இருக்கும். இங்கே 7 இருக்குது. 7 + 7 நண்பா 14. 14னா 5 5 - 4. இப்போ 1 1 பவர் 6. இங்கே பார்த்தீங்கன்னா 1 பாஸ். இது நம்ம 0 இருக்குது. இப்போ 0 + 0 பார்த்தீங்கன்னா 0 தான். 0வில் -4 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 4 இல்லைனா 9 கிடைக்கும். அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பாஸ். இப்போ அதே மாதிரி இங்கே 8 இருக்குது. 8 + 8 நண்பா 16. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 6 அப்போ 7 சரிங்களா. இப்போ 7 என்ன பண்ணுவோம்னா -4. அப்போ 7 4 போனால் 3 3 பவர் 8. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர். நெக்ஸ்ட்டு இந்த 3 8க்கு நம்மளுக்கு 2 நம்பர் பாஸ். 3 பர்சன்ட் 8 பர்சன்ட் இருக்குது. அடுத்து டி போர்டு பார்த்திங்கன்னா 4. இப்போ 4 + 4 நண்பா 8. 8ல் 4 போச்சுன்னா நம்ம 8 8ல் -4 பண்ணோம்னா 4 தான் கிடைக்கும். 4 4 பவர் 9. இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர். அடுத்த டே இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பாஸ் ஆகி இருக்கும். இப்போ அடுத்து இங்கே 2 இருக்குது. இப்போ 2 + 2 நண்பா 4. இப்போ 4ல் -4 கழிக்குமா நம்மளுக்கு 0 0 பவர் 5. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நிற்கணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா சி போர்டில் 5 பாஸ் ஆகி இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மெயினே வந்து நிற்கும். ஒரே ஒரு டைம் என்னமா பவர் வந்து அடுத்து மெயின் வந்து அடுத்து பவர் வந்து நிற்குது. இது நோட் பண்ணி பாருங்கள். மெத்தட் தெரிஞ்சிச்சுல பாருங்கள். அதாவது இது லைட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ண இடத்துல வந்து இந்த 6லேருந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த 0 வந்து நிற்குது நம்பரு. அதே மாதிரி கண்டினியூவாக இதில் வந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகி வரும். இதுவும் பார்த்துக்காங்க. இப்போ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் என்னென்னா, இப்போ நம்ம எடுத்த நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு நம்பர் தான் சரிங்களா. அதாவது 8 இல்லைனா 3 இதிலேருந்து ஒரு நம்பர். அடுத்து 6 இல்லைனா 1 இதிலேருந்து ஒரு நம்பர். 9 இல்லைனா 4 சரிங்களா. நம்ம எடுத்த நம்பரே மொத்தம் இந்த 6 நம்பர் தான். இந்த 6 நம்பர் வந்து நாளைக்கு 3 நம்பர் ஹிட் ஆகணும் சரிங்களா. நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக தான் இதிலேருந்து 3 நம்பர் ஹிட் ஆகணும். இப்போ எந்தெந்த போர்டு சரி நண்பா இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஏன்னா எந்தெந்த போர்டு நம்ம நம்பர் எடுத்துட்டோம். அது கரெக்டாக எந்த போர்டில் வைக்க முடியல. அதை நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இன்றைக்குமே பார்த்திங்கன்னா பிசிக்கு ஒரு 25 பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் பட் இருந்தாலுமே நம்ம ஏசிக்கு 52 ட்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா. சரி விடுங்க. இதிலேருந்து நம்ம பார்த்தோன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம நேற்று சொன்னேன் இந்த மாதிரி 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் சரிங்களா. இங்கே இருக்கிற 5லேருந்து ஒரு நம்பர் மைனஸோ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸோ இல்லை அதே நம்பர் இல்லை பவர் மொத்தம் ஒரு 6 நம்பர் வருமா. இப்போ இதில் வந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா 4 4க்கு பவர் 9. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 6 6க்கு பவர் 1. அதே நம்பர் இருந்தால் 5 5க்கு பவர் 0. இதில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வரும். நான் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஏற்கனவே பி போர்டில் இருந்ததுனால இங்கே 4 வராது அப்படின்ட்டு 4 நான் தரல. அந்த 4 நம்பர் தான் கொடுத்தேன் சரிங்களா. இந்த 4 நம்பர் நமக்கு கொடுத்ததுனால இந்த 4 நான் வேணாம் அப்படின்னு சொன்ன நம்பர் தான் எனக்கு ஏ போர்டு சரிங்களா. அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே 7 இருக்குது. அப்போ மேலே இருக்கிற 8. அப்போ ஏ போர்டுக்கு என்ன நம்பர் வரும்னா 8 8க்கு பவர் 3 6 6க்கு பவர் சாரி நம்பர் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா அதே நம்பர் வந்தால் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் இது 7 சரிங்களா. 6 வராது. 7 7க்கு பவர் 2. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 9 9க்கு பவர் 4 சரிங்களா. இந்த நம்பர்லேருந்து வரணும். இப்போ நம்மக்கிட்ட 8ம் இருக்குது 9ம் இருக்குது 4ம் இருக்குது. அப்போ 7 2 வராது. இதை அழிச்சிடலாம். நம்மளுக்கு 7 2 ஏ போர்டு வேணாம். அப்போ இங்கே இருக்கிற இந்த 4 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏ போர்டு 8 3 9 4 இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஏ போர்டு உட்காருன்னு வச்சுப்போம் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏ போர்டு. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மேலே இருக்கிற 4 தான் ஒரு நம்பர் எடுத்து சி போர்டு வைக்கணும் நாளைக்கு. அப்போ சி போர்டு வர நம்பர் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நம்பர் இந்த 4 அப்படியே வரணும் இல்லைனா பவரில் வரணும். அப்படின்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 3 3க்கு பவர் 8. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 5 5க்கு பவர் 0. இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே சி போர்டு 5 இருக்கனால இந்த 5 அழிச்சிடலாம் சரிங்களா. அப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 4 9 3 8 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு சி போர்டுக்கு மட்டும் தான் நம்பர் காமிக்குதுன்னா இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கப்பா. இப்போ நல்லா பாருங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வினிங் எடுப்போம். இப்போ ஏ போர்டுக்கு 3 வரலாம் இல்லைனா 8ன்னு வரலாம். அப்படி இல்லைனா 4 வரலாம் 9ன்னு வரலாம். இது ஏ போர்டுனா அப்போ சி போர்டுக்கு என்ன காமிச்சு நம்மளுக்கு இதே நம்பர் தான் காமிக்குது. இப்போ 3 8 4
9. அப்போ நம்மளுக்கு சேம் ஏ போர்டில் என்ன நம்பர் வருமோ சி போர்டில் நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் இதில் டபுள்ஸ் வரலாம். அப்போ டபுள்ஸ் இல்லைனா இதில் ஒரு நம்பர் மாறி அதில் ஒரு நம்பர் மாறலாம். அப்போ நம்மளுக்கு பி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் என்னென்னா 1 அப்படி இல்லைன்னா 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் பி போர்டு. சரி நண்பா. அப்போ இதிலேருந்து நீங்கள் எப்படி பிரித்து வச்சு விளையாட போகிறீங்கன்னு தான் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டில் உங்கள் கணக்கில் இப்போ என் கணக்கு 8 இருக்குன்னா உங்கள் கணக்கில் நான் என் கணக்கு 8 இல்லை 3 தான் இருக்குன்னா 3 ட்ரை பண்ணிக்கலாம். 4 இருந்தால் 4 ட்ரை பண்ணிங்கன்னா நான் கொடுக்குற இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் ஏ போர்டில் வரும். சி போர்டில் இந்த 4 நம்பரில் ஏ போர்டு ஒரு நம்பரு, பி போர்டில் 1 6 மேக்ஸிமம் 1 6 உட்கார தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக தான் நண்பா. நாளைக்கு சி போர்டுக்கு சரிங்களா, என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் சி போர்டுக்கு 9 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. உளுந்துட்டு சொல்லிட்டு ஒரு நம்பர் கீழே இறங்கணும் அப்படின்னு கணக்கு தான் 4 தான் வரணும். ஆனால் இருந்தாலும் நான் 9 தரேன் சரிங்களா. நம்ம இது பார்த்திங்கன்னா இது உங்களோட கணக்கு சரிங்களா. இதில் வந்து எந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணலாம் அது உங்களோட கணக்கு. என்னோடய சிங்கிள் நம்பர்னு ஒன்று இருக்குங்கள சரிங்களா. ஒரு நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் நண்பா இதில் தான் நம்பர் உட்காரும். டபுள்ஸ் வந்தால் ஏன் இப்போ எப்படி ட்ரை பண்ணால் 313 313 318 314 319 அடுத்து 813 818 814 819 அடுத்து இது மாதிரி பிரிச்சிங்கன்னா 1 2 3 4 4 4 8 நம்பர் நம்ம வரும் நண்பா. 8 நம்பராக வருது. ஒன்றுக்கே 4 நம்பர் வந்துடும். இப்போ இதுக்கு 4 இதுக்கு 4 1 4 2 8 3 பண்ணாங்கன்னா 16 நம்பர் ஆகுது நண்பா சரிங்களா. 16 நம்பர்னால் அதிகமாக போடுற மாதிரி வரும் சரிங்களா. அதனால் இதிலேருந்து உங்களோட கெஸ்ஸிங் நாளைக்கு 12 மணிக்கு பாருங்கள், 12 10 1 மணிக்கு பாருங்கள். கெஸ்ஸிங் நம்பர் 2 நம்பர் கொடுப்பாங்களே அது நல்லா பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம நம்பர் கொடுத்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சரிங்களா 4 கொடுத்துருந்தாங்கன்னா 4 இல்லை 7 2 இது மாதிரி கொடுத்தாங்கன்னா 4 கொடுத்தாங்கன்னா அப்போ 4 தான் வருது. அப்போ 3 8 விட்டுருங்க. ஏ போர்டில் 4 எடுத்து ட்ரை பண்ணிட்டு சி போர்டில் 4 எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் கொடுக்க நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான்ப்பா சரிங்களா. எனக்கு ஏ போர்டுக்கு இந்த 8 சரிங்களா. நான் கொடுக்க நம்பர் ஏ போர்டுக்கு 8. பி போர்டுக்கு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 2 3 4 இப்போ 2 வந்துருக்குது. அப்போ 1 மிஸ் ஆகுது இடத்துல. அதனால் 1 சரிங்களா. எனக்கு பி போர்டுக்கு 1. அப்போ சி போர்டுக்கு சரிங்களா. எனக்கு சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 4 அப்படியே இங்கே ரிட்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது 5 கீழே. ஏன்னா இங்கே 8க்கு 7 அப்போ 5க்கு 4 சரிங்களா. அதனால் நான் 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற நம்பர் 814. இந்த மாதிரி தான் நம்பரை எடுத்துன்னு இருக்கேன். உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒருத்தந்தான் ட்ரை பண்ணிருக்கேன். நான் 814 கொடுத்துருக்கேன். இது போர்டு சேஞ்ச் ஆகுது என்னன்னு தெரியல. ஆனால் நான் கொடுக்குற நம்பர் 814 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்ப்பா சரிங்களா. சரி நம்பர் இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் இருக்காது. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒருத்தந்தான் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இதேமாதிரி இதிலேருந்து ஏபிசி நான் கொடுத்த நம்பர் 814 கூட ஏசிபிசி சரிங்களா. எந்தெந்த போர்டுக்கு எந்தெந்த நம்பர்னு சொல்லிட்டேன். இதில் ஏபி எது பிசி எது ஏசி சரிங்களா. எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். வின்னிங் ஷோராக வரும் சரிங்களா. சரி நண்பா பாருங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங் மட்டும் தான். இது கேரளா ஸ்டேட் மட்டும் தான் பொருந்தும். இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் மீது நடைபெறவில்லை. அதே மாதிரி கமெண்ட் பண்ணி சேட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நம்பர் கேட்டிங்கன்னா எப்படி சேட் பண்ணுறீங்க, ரொம்ப சூப்பராக புரியுது, நல்லா இருக்குங்க சேட்டிங்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி நண்பா. ஒன்றும் இல்லை, சேட்டு எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அப்படியே ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணி அப்படியே எழுதுறது தான் சரிங்களா. நான் எழுதும் போது அப்படியே பேசிக்கினே எழுதுறது தான். மைக் பக்கத்தில் வச்சுருக்கேன். மைக்குனா நண்பா நீங்கள் சொல்கிற மைக்கில் ஹெட்செட் சரிங்களா. ஹெட்செட் போட்டு பக்கத்தில் வச்சு தான் காதில் மாட்டின்னு தான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை சரிங்களா. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் சரிங்களா. சரி நண்பா பாருங்கள். நாளைக்கு நான் புது நம்பர் 814 உங்கள் கணக்கோடு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா டைம் நண்பா.